அன்னியாங்கசையோ மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸான ஆக்டர் பற்றி தான். இவர் கொரியாவில் ஒரு லெஜெண்டரி ஆக்டராக கூட கன்சிடர் பண்ணுறாங்க. இவர் வேறு யாரும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்குவிட் கேமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் தான் ஃப்ரண்ட் மேனாக நடிச்சிருப்பார். இவரோட ஸ்டார்ட் ஆஃப் த கரியரில் இவர் இவ்வளோ பெரிய பீக்குக்கு வருவார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்தது கண்டிப்பாக வருவார்னு தான். ஏன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படி. நிறைய பேருக்கு கொரியன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரிச் லுக் எலகண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்காது. ஒரு சீனோட டெப்த்தை அவங்களால கன்வே பண்ண முடியாது. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. இவர் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருந்தாலும் இவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் டாப் நாச்சாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எலகண்ட்டாகவே ஒரு சீனை நடித்து கொடுத்துருவார். அதனாலே இவருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். அதனாலே இவர் வேர்ல்டு வைட் ஃபேமஸும் ஆனார். குளோபலான ஒரு மூவிஸான ஜிஐ ஜோ, ஜிஐ ரிட்டலேஷன் கூட இவர் நடிச்சிருப்பார். இப்போ இவரை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். லீ பியாங் ஹுன் ஜூலை 12, 1970 சியோங்னோங்கிற இடத்துல தான் பிறந்தார். ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் தான். ஆனால் இவர் ஸ்டார்டிங்லேயே இவர் ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அவரோட ஃப்ரெண்டோட அம்மா சஜஸ்ட் பண்ணது மூலிமா தான் ஆக்டிங்கே சூஸ் பண்ணியிருப்பார். 1991 நடந்த ஆஸ்பால்ட்ங்கிற சீரீஸ் மூலயமா தான் டெபியூட் ஆனார். ஆனால் அதில் ஒரு நல்ல பேர் மட்டும்தான் அவர் கிடச்சிருக்கும். ஆனால் லேட்டர் ஸ்டேஜஸில் நடந்த ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஏரியாங்கிற சீரீஸில் தான் இவரோட ஆக்டிங் எல்லாரோட வெர்சட்டாலிட்டியாகவும் காமிச்சிருப்பார். ரொம்ப டெப்த்தாக காமிச்சு கொரியன் இதுலேயே ஒரு ஃபேமஸான ஒரு நேம் இவருக்கு அந்த சீரீஸ் மூலிமா கிடச்சிது. அதுலேருந்து இவருக்கு எல்லாமே ஒரு பெரிய ஹிட்டானது தான். அது ஒரு லேட்டர் 2000s எல்லாமே இவருக்கு செம்மையான ஹிட் அடைஞ்சு ஒரு டாப் ஸ்டாராகவே இவர் மாறிட்டார். குறிப்பிட்டு சொல்லணும்னா பிட்டர் ஸ்வீட் லைஃப், த குட், த பேட் அண்ட் த வியர்ட், அதில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார், கவுபாய் கேரக்டராக. அப்புறம் மஸ்கரேடுங்கிற ரோல் தான் இவருக்கு ரொம்ப பீக்குக்கே இவரை கெரியரை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஒரு கிங், அப்புறம் ஒரு சர்வெண்ட்டாகவும் நடிச்சிருப்பார். டூயல் ரோலு ரொம்ப சூப்பராக இருக்கும். இவர் ரொம்ப சூஸியாக தான் ட்ராமாஸ்லாம் கூட பிக் பண்ணுவார். அதில் ஒரு சிலதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் நம்பர் 1 நான் மென்ஷன் பண்ணுறது ஆலின். க்ளோரி ஆக்ட்ரஸ் சாங்கேக்கு கூட நடிச்சிருப்பாரு. இவங்க நிஜத்திலேயே கூட இவங்க 2 பேருமே டேட் பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம். பட் ஒரு சில காரணங்களால் இவங்க பிரிஞ்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டாக நான் சொல்கிறது ஐரிஸ். இது ரொம்ப ஹைலி ரேட்டட் சீரீஸ். ரேங்கிங்ஸ்லையுமே ரொம்ப டாப்பாக இருக்கும், ரேட்டிங்ஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும். ரொம்ப ஹை ரேட்டடு ட்ராமா அந்த ட்ராமா. ரொம்ப ஆக்ஷன் பேக்டு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குங்கிறத உங்களால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. மஸ்ட் வாட்ச் சீரீஸ் இது. இது மட்டும் இல்லாமல் இவர் இங்கே கொரியாவில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இவர் இங்கேருந்து ஹாலிவுட்டுக்குமே போனார். ஜிஐ ஜோ ரிட்டாலியேஷன், அப்புறம் மெக்னிஃபிஷன்ட் 7, டெர்மினேட்டர் ஜெனிசிஸ், இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ரோல்ஸ் வாங்கியிருப்பார். டெர்மினேட்டர் ஜெனிசிஸில் ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். ரொம்ப மிரட்டியிருப்பார் பாருங்கள். இவர் ஆக்ட்ரஸ் லீ மின் ஜூங்கை கல்யாணம் பண்ணியிருப்பார். 2 குழந்தைங்க இருக்குது. 2013 ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலும் இல்லாமல் நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருந்தார். பட் யார் கண் படிச்சு வச்சுருந்தேன், அடுத்த வருஷமே முடிச்சு விட்டீங்க பயமாக மட்டும் வந்துருச்சு. ஒரு பெரிய பிளாக்மெயில் ஸ்கேண்டலில் மாட்டியிருக்காரு. சிங்கர் டாஹியும் அப்புறம் லீ ஜியேயும் இவங்க ஒரு கிளாமுங்கிற ஒரு கேபாப் குரூப் மெம்பர்ஸ். இவங்க என்னன்னா பெரிய ஒரு இது இல்லை, இவர் செக்ஷுவல் ஜோக்ஸ் பண்ணியிருக்காரு. அதை இவங்க கிளியராக ஒரு ஆடியோ எடுத்துட்டாங்க. இந்த ஆடியோ கொடுக்கறதுக்கு இவங்க 5 பில்லியன் பவுண்ட்ஸ் கொரியன் கேட்டிருக்காங்க. இதை அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இதை இவர் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இவரும் ஏதோ ஒரு கில்ட் இருக்குது இவருக்கு. இந்த லீ ஜிஏயோன்னு கூட இவர் ஒரு டேட் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்கிறாங்க. நான் எந்த அளவுக்குன்னு சொல்ல. ஆனால் இவர் கிளியராக போலீஸ்கிட்ட சொல்லிட்டாரு. போலீஸ் இதை ட்ராப் பண்ணி 2 சூட்கேஸ் இவர் கொடுத்து விட்ருக்காங்க. ஆனால் அது கிளியராகவே அவங்களும் மாட்டிட்டாங்க. இதுக்காக தான், அமௌண்ட்காக தான் இவங்க அதை ஒரு பிளான் பண்ணதும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் 2 பேர்த்துக்குமே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 இயர் அப்புறம் 6 monthsன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். ஆனால் இவர் ரொம்ப மெகா ஸ்டாருங்கிறதுனால இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிடுச்சு. கொரியா இண்டஸ்ட்ரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஒரு ஆக்டரோட பிராண்ட் ரெப்புடேஷன் தான் அவங்க ரொம்ப பார்ப்பாங்க. அதுலேயும் இவர் ரொம்ப மெகா ஸ்டாராக இருக்கிறதுனால இப்படி ஒரு ரெப்புடேஷன் வந்தது. இவர் நடித்த மூவிஸ், ஆட்ஸ் எல்லாமே அப்போ ரிமூவ் பண்ணாங்க. இவர் ரொம்பவே ஒதுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இவர் பப்ளிக் அப்பாலஜியும் பண்ணார் வேற. அது பண்ணலைன்னா ரொம்ப பிரச்சனையாயிடுவாங்க. ஏன்னா அவங்க மூவிஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாரோட ரெப்புடேஷன் கெடுத்துருச்சுன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது கொரியன்ஸில். ஆனாலும் இவர் இப்படியே போயிட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இவருக்கும் இருங்க பாய் மொமெண்ட் வந்துருச்சு. மிஸ்டர் சன்ஷைன்னு ஒரு ட்ராமா நடித்தார்.
ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொரியன் ட்ராமா. அவரோட ரைட்டர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்க, கிம் இன் சுக்குங்கிற ரைட்டர். ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதில் இவர் ஒரு மிலிட்ரி மேனாக நடிச்சிருப்பார், அமெரிக்கன் மிலிட்ரி மேனாக. ஒரு ஸ்லேவாக கொரியனில் இருந்து அங்கே அமெரிக்காவுக்கு தப்பிச்சு அங்கே ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பார். திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவார் கொரியாவுக்கு. ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க அந்த ட்ராமா. அதில் ஆக்ட்ரஸ் எல்லாமே ஒரு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே டாப் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ்லாம் அந்த வாங்கினாங்க. இவர் மேலே எவ்வளோ ஹேட் இருந்தாலும் இவரோட ஆக்டிங்க்கு கொரியா வந்து அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ சூப்பரான ஆக்டர். அதனால் மறப்போம் மன்னிப்போம் மாதிரி அவருக்கு கொடுத்துட்டாங்க. இவர் அது மட்டும் இல்லை, த மேன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட், அப்புறம் ப்ராஜெக்ட் உட்டோப்பியா, அப்புறம் ஸ்குவிட் கேம், அவர் ப்ளூஸ், ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்டருங்கிறதுனால ஈஸியாக இவருக்கு டக்குன்னு ஒரு சூப்பரான சீரீஸ்லாம் நிறைய நடிச்சிட்டாரு. ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காகவும் பண்ணியிருக்காரு. இவர் இது வரைக்கும் 84 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இதுதான் ஆல் டைம் ஹை. கொரியாவில் இவ்வளோ அவார்டு எந்த ஆக்டரும் வாங்கின மாதிரி கிடையாது. 84 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ இவரோட மூவிஸ் அண்ட் ட்ராமாஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இவரோட மூவிஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து த மேன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், பயங்கர த்ரில்லிங் மூவி இது. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆக்ஷன் மூவி சொல்கிறேன், மாஸ்டர். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இவர் வந்து வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார், ஒரு மங்காத்தா டைப் வில்லன் கூட வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து குட் பேட் அண்ட் வியர்ட் சொல்லுவேன். அதுலேயும் வில்லன் ரோல் தான், பட் அதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் நான் ட்ராமாஸ் வந்து இவர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்கிறது அவர் ப்ளூஸ். ஏன்னா அவர் ரைட்டர் ரொம்ப ஃபேமஸானவங்க, நோஹிக்யூன். ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் அவங்க. கொஞ்சம் மெலோவாகவும் இருக்கும். ரொம்ப மல்டி ஸ்டார் கேஸ்ட் மூவி ட்ராமா தான் இது. ஆல் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. அப்புறம் நான் சொல்கிறது ஐரிஸ், அப்புறம் ஸ்குவிட் கேம், அப்புறம் மிஸ்டர் சன்ஷைன் பாருங்கள், ரொம்ப ஹைலி ரேட்டட் ட்ராமா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வரணுமோ அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.